வணக்கம். இது கிஷோ டிவி. நான் கிஷோ. ஒரு நீண்ட இடைவெளி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு என்னுடைய இந்த கிஷோ டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு நிறைய ஃப்ரெஞ்சு வகுப்புகள், அப்போ எனக்கு உண்மையிலே நேரம் கிடைக்கல. ஆனால் இப்போ கண்டிப்பாக இந்த சூழலில் வீடியோண்டு நான் விடவே வேணும். ஏனென்றால் பிரான்சிலோ பிரெஞ்சு பூர்வகுடி மக்களை தவிர ஏனைய வெளிநாட்டு மக்கள் வந்து ஒரு பதட்டத்துடனும் ஒரு பயத்துடனும் இருக்கிறார்கள். இந்த தேர்தல்களை பற்றி, இந்த எலெக்ஷனை பற்றி, நடந்த தேர்தலாகட்டும் இனி நடக்க போகிற தேர்தலாகட்டும், அப்போ இது சம்பந்தமாக எனக்கு தெரிந்தவற்றை ஆதாரபூர்வமாக என்னுடைய மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு செய்கிறேன். அப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்க. ஏனென்றால் அப்போ தான் உங்களுக்கு எது பொய், எது உண்மை, எது வதந்தி என்று தெரியும். எல்லாமே ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு இந்த தேர்தல்களை பற்றியும் பிரான்சில் வரப்போகிற மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பற்றியும் தெளிவாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தமிழ் மக்களில் வந்து இலங்கை செய்திகள், இந்திய செய்திகள், சினிமா செய்திகள் இப்படியானது தான் பெரும்பான்மையானாக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அல்லது இப்போ இலங்கையிலையோ இந்தியாவிலையோ நடக்கிற செய்திகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களே தவிர, நீங்கள் அதுக்கும் பிரான்ஸில் வாழ்கிற மக்கள், பிரான்ஸில் என்ன நடக்கிறது, நீங்கள் வாழுகிற நாட்டில் இனி தொடர்ந்து வாழ போகிற நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு பெரும்பான்மையான நாட்களுக்கு தெரிகிறதில்ல, தெரிஞ்சு கொள்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. ஆனால் சில பேருக்கு மொழி பிரச்சனை காரணமாக பிரெஞ்சு ஊடகங்களை பாவிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைன்னு அதை வச்சுக்கொள்ளும். ஆனால் மொழி தெரிஞ்ச மக்கள் கூட அதிகமாக இந்த பிரெஞ்சு, நீங்கள் பிரான்ஸில் வாழ்கிறீங்க, இந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இல்லை. அப்படி தெரிஞ்சாலும் மற்றவர்களுக்கு அதை பற்றி கடத்துற இல்லை. இப்போ அண்மையில் இந்த 9ஆம் திகதி நடந்த எலெக்ஷன், அது என்ன எலெக்ஷன் என்று பார்ப்போம். அதாவது இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பிரான்ஸில் ஒரு தேர்தல் ஒன்று நடந்தது. பிரான்ஸில், அதாவது எங்களுக்கு பிரான்ஸில் நடந்தது, ஆனால் எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் நடந்தது அன்று. அப்போ அந்த தேர்தல் வந்து என்ன தேர்தல் என்றால் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல். அப்போ அது வந்து ஒரு நாட்டுக்கு உரியது அல்ல, ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல். இனி பிரான்ஸில் மட்டும் நடக்க போகிற தேர்தல் வந்து பார்த்தீங்களே ஆனால் 30ஆம் தேதி, அதாவது இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியும், அடுத்து வரப்போகிற தேர்தல் வந்து ஜூலை 7ஆம் மாதம் 7ஆம் தேதியும் ஒன்று நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் வந்து இந்த மாதம் ஜூன் மாதம் நடந்து முடிஞ்சது. அந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நடந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரசம்பிளுமோ நேஷனல் RN என்று இந்த சொல்லப்படுற இந்த கட்சி வந்து ஜோர்தான் பார்தலா என்றவருடைய தலைமையில் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டது. இது வந்து வரலாறு காணாத ஒரு மாபெரும் வெற்றி ஒன்றை பெற்றுட்டது. இப்போ நீங்கள் இது ஒரு ஷார்ட் காட்டுறோம் பாருங்க. இந்த ஷார்ட் வந்து ஒஃபிஷியலானது. இது வந்து மினிஸ்ட்ரி டு l'Intérieur, உள்துறை அமைச்சால் வெளியிடப்பட்ட ஒஃபிஷியலான வாக்கு வீதம் அவர்கள் பெற்றது. அதில் வந்து பாருங்க, இந்த கட்சி, இந்த ஜோர்தான் பார்தலா தலைமை தாங்கிய இந்த கட்சி வந்து 31.37 வீதத்தில் வெற்றி பெற்று 30 உறுப்பினர்களை எடுத்திருக்குது, வெற்றி பெற்று, அதாவது ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு. பிறகு 2ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போதே தற்சமய நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதி மக்ரோன் கட்சி வந்து கிட்டத்தட்ட பாதி வீதத்தில் தான் வெற்றி பெற்றிருக்குண்டா பாருங்க. ஜோர்தான் பார்தல்லா தலைமையில் வந்து 31.37 வந்து வீதத்தில் வெற்றி பெற்றிருக்கணும். இவர்கள் தற்சமய நாட்டை ஆளுற இந்த கட்சியினுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா 14.60 என்ற வீதத்தில் வெற்றி பெற்று 13 உறுப்பினர்களை பெற்றிருக்கணும். அப்போ இது வந்து ரசம்பிளுமோ நேஷனல் இந்த கட்சிக்கு வந்து ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு ஒரு பாரிய வெற்றியாக இது இருக்கிறது. எதிர்பாராத விதமாக மரீன் லூபன் தலைமையிலான இக்கட்சி ஒரு பாரிய வெற்றியை ஐரோப்பிய தேர்தலில் இந்த மாதம் பெற்றுட்டது. பெற்றோன்னு அந்த கட்சி வந்து என்ன செய்தது என்றால், இந்த ஜனாதிபதி, தற்சமயம் உள்ள ஜனாதிபதி மக்ரோனில் வந்து ஜோர்தான் பார்தலான்ற அந்த கட்சியின் பிரசிடம் வந்து என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் உடனடியாக நாங்கள் ஒரு பாரிய வெற்றியை பெற்றுவிட்டோம், பிரெஞ்சு மக்கள் எங்களுக்கு ஒரு மிக பெரும் ஆதரவை தந்து விட்டார்கள், நீங்கள் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்தார். உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நாட்களிலேயே பிரெஞ்சு ஜனாதிபதியும் பிரெஞ்சு பாராளுமன்றத்தை கலைச்சிட்டார். அதுக்கு தான் இந்த ஜூன், இந்த மாதம், அதாவது 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்து பிரெஞ்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலாவது சுற்று தேர்தல் நடக்க போது. அதில் வெற்றி பெறுகிற கட்சிகள் வந்து அதில் தோல்வி பெற்றவர்கள் நீக்கப்பட்டு வெற்றி பெறுகிற 2 அல்லது 3 கட்சிகள் 2வது கட்ட சுற்று தேர்தல் வந்து ஜூலை மாதம் 7ஆம் மாதம் 7ஆம் தேதி நடைபெற போகுது. அதுதான் கடைசி. அதில் தற்சமயம் இந்த RN என்ற கட்சி, மரீன் லூபன் தலைமையில் இந்த கட்சி வெற்றி பெற்றால்
உங்களுக்கே தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் அந்த நாட்டில் அரசாங்கத்தை அமைக்கும். அப்போ அந்த கட்சி வெற்றி பெற்றால் ஜோர்டன் பார்தெல்லா என்ற நபர் வந்து பிரதமராக பிரான்சில் பொறுப்பேற்பார். மெரின் லூபன் அந்த கட்சியின் தலைவர் மெரின் லூபன் வந்து அவ என்ன செய்வார் என்றால் அவ 2027ஆம் ஆண்டு நடைபெற போகிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார். அப்போ அதிலேயும் அவ வெற்றி பெற்றுட்டான்னு சொன்னால் இந்த கட்சியினுடைய அரசாங்கத்தில் ஜோர்டன் பார்தெல்லா வந்து பிரதமராகவும் மெரின் லூபன் அவர்கள் பிரான்சின் ஜனாதிபதியாகவும் பதவி வகிப்பார்கள். சரி, அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே, அதாவது பிரான்சில் ஒரு கட்சி ஒன்று வருகிறது, வெற்றி பெறுகிறார்கள், இது நோமல் தானே, இதுக்கு ஏன் பயப்படுவான் பதட்டப்படுவான் என்று சொல்லி. அதுதான், ஏன் பயப்படுவான், ஏன் பதட்டப்படுவான், அதுவும் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் இந்த கட்சியின் வெற்றியை பார்த்து, வெற்றி பெறக்கூடாது ஏன் எல்லா வெளிநாட்டவர்களும் விரும்புகிறார்கள், பதட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். ஏன் என்று சொல்லி சொன்னால் இந்த கட்சி வந்து ஒரு தீவிர வலதுசாரி கட்சியாகும். எக்ஸ்ட்ரீம் த்ரோவாத் என்று சொல்லப்படுகிற ஒரு தீவிர வலதுசாரி கட்சியாகும். இவர்களுடைய காலம் தொட்டு, அதாவது மெரின் லூபனுடைய தந்தையின் காலம் தொட்டு இவர்களுடைய கொள்கை என்னென்றால் பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு மக்களுக்கு மட்டுமே, வெளிநாட்டவர்களுக்கு அல்ல. அப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் வெளிப்படையாக சொல்லித்தான் ஆட்சிக்கு வருகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பிரான்ஸை துப்பரவு செய்வோம், நெத்துவாயே பண்ணுவோம் என்று சொல்லுகிறார்கள். எந்த வழியிலே என்று சொல்லி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்களே, ஆனால் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கு மேற்பட்ட கட்சி இந்த இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு வீட்டை வந்து வரும். ஓகே தானே? அப்போ நாங்கள் வீட்டை வரும்பொழுது இதுகளை நாங்கள் வாசித்து இதான் அவை அந்த தேர்தல் அறிக்கைகள்னு வச்சுக்கணும், தேர்தல் விஞ்ஞாபனம், நான் வெற்றி பெற்ற என்ன செய்ய வேண்டும், இப்படியே அதெல்லாம் பெறும். அப்போ நாங்கள் இதெல்லாம் வாசித்து போட்டு வீட்டை ஆறுதல். இப்போ இங்கே வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவில் மாதிரி வீடு வீடாக வந்து பிரச்சாரம் இல்லை. இப்படி எங்களுக்கு வீட்டை வரும், இணையதளம் ஊடாக வரும், அல்லது ஒரு தொலைக்காட்சி மூலமாக வரும். மற்றது அங்கங்கே ஒதுக்கப்பட்ட இடங்களில் வந்து போஸ்டல் ஒட்டி வச்சிருப்பார்கள். மற்ற நாடுகளை மாதிரி இப்படியெல்லாம் அசிங்கம் எல்லாம் பண்ண மாட்டார்கள் தேர்தல் நேரங்கள். அப்போ இது எல்லாத்தையும் வாசித்து எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஜோர்தான் பார்தெல்லா மெரின் லூபன் கட்சியின் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான, அதாவது ஓகே நாங்கள் இது எல்லாத்தையும் போடுவோம், இதெல்லாம் சரி, இதெல்லாம் தோல்வி பெற்றிருந்தோம், இவை தான் ஒரு பாரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில். இதில் வந்து பார்த்தீங்களே, ஆனால் இவேண்ட இங்கே மெரின் லூபன் தலைமையில் ஜோர்தான் பார்தெல்லா வந்து பின்னுக்கு உங்களுக்கு தெரியுதோ தெரியாது, வேணுமென்ற நீங்கள் கேட்டால் நான் அது பிறகு உங்களுக்கு லிங்கில் போட்டு விட்றேன், நீங்கள் அதை கீழுக்கு பார்க்க முடியும். வேணுமென்ற யாரும் கொமெண்ட்ஸில் கேட்டீங்களே, ஆனால் இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இப்போ ஒரு வீடியோவிலே வந்து என்னால் சொல்ல முடியாது. இது எல்லாமே பெரும்பான்மையாக பிரான்ஸ் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு மட்டும்தான், வெளிநாட்டு மக்களுக்கு அல்ல. அதுவும் கிரிமினல்கள், குற்றம் செய்தவர்கள், அரசாங்க பணத்தில் வாழ்கிறவர்கள், இப்படி ஒரு எக்கச்சக்கமான இதுகள் சொல்லியிருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீ அடுத்தடுத்த வீடியோலையும் இந்த வீடியோலையும் நான் சொல்லுறேன் ஏன் வெளிநாட்டு மக்கள் பயப்படுகிறார்கள் என்று. இனி நேர விஷயத்துக்குள்ளே போவோம். அவையில் என்னென்ன தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஆட்சி என்று உண்மையிலே யோசிப்பார். இப்போ நான் இந்த வீடியோ விடுற நேரமே ஜூன் 15ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி முதலாம் கட்ட தேர்தல், அங்கால 7ஆம் தேதி தேர்தலின் முடிவு வந்து புதிய அரசாங்கம் எது அமைஞ்சிடும். அதாவது ஒன்றில் இதுவோ அதுவோ, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்றதை இப்போ நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்ல போகிறேன். இனி கூர்ந்து கவனித்து கொள்ளுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜோர்தான் பார்தெல்லா தலைமையிலான அரசாங்கம் பிரான்ஸில் அமைந்தால் ஓகே தானே, அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று சொன்னது நிறைய சொல்லியிருக்கணும், எல்லாம் தான் கண்டிப்பாக செய்வார்கள். அதில் இந்த வீடியோவில் எங்களுக்கு நேரம் போதாதபடியாக ஒரு சில குறிப்பிட்டதை மட்டும் நான் உங்களுக்கு ஆதாரத்துடன் காட்டுறேன். பிறகு அடுத்தடுத்த பகுதியில் இதை பார்ப்போம். அப்போ இந்த முதலாவது வந்து பார்த்தீங்க இல்லையானால், இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டு காட்டுறேன், கேளுங்க. நிறைய பேர் பிரெஞ்சு தெரிஞ்சாக இருப்பீங்க. Nous supprimerons le droit du sol, pas seulement à Mayotte ou en Guyane, mais sur l'ensemble du territoire national. Nous en restreindrons les critères de naturalisation qui devront comporter notamment une haute maîtrise de la culture française, de la langue française et par définition de l'histoire de France. La nationalité française. சரி, அப்போ இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ துருவாது சொல்லுன்றது என்னென்றால், இப்போ ஒரு வெளிநாட்டு பெற்றோர்களுக்கு இங்கே அது வந்து ரிஃப்யூஜியோ இமிக்ரெண்ட்டோ அகதி அந்தஸ்து பெற்றோரோ இல்லை வேலை செய்ய வந்தவர் யார் என்றாலும் பிரெஞ்சு குடியுரிமை பெறாத வெளிநாட்டு பெற்றோருக்கு பிரெஞ்சு மண்ணில் ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே தன்னிச்சையாகவே பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கு இவ்வளவு காலமும் உரிமை இருக்கிறது. ஆனால்
தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த உரிமை முதலாவதாக ரத்து செய்யப்படும். அதாவது பிரான்சில் மட்டுமல்ல, பிரான்சினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஏனைய பிராந்தியங்களையும் வெளி பிராந்தியங்களையும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், பிரான்ஸ் முழுக்கதும் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்ட வீட்டில் சொல்லுகிறார், லா நேஷனாலிட்டி ஃப்ரான்சைஸ், அதாவது பிரெஞ்சு குடியுரிமை வந்து மிகவும் கடுமையாக்கப்படும். அதாவது இதில் இவ்வளவு காலம் இருந்ததை விடவும் லா லாங் ஃப்ரான்சைஸ், லா கல்ச்சர் ஃப்ரான்சைஸ், அத்துடன் பிரான்சினுடைய வரலாறு, இதுகள் எல்லாம் வந்து இவ்வளவு காலமும் வந்து ஒரு அளவாக தான் கேட்டவர்கள். இவைகள் எல்லாத்தையும் தாங்கள் இன்னும் பிரெஞ்சு குடியுரிமை கேட்பவர்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார் முதலாவதாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும் என்றால், அதாவது ஷோமாஸ், அதாவது உங்களுக்கு ஷோமாஸ் என்ன தெரிந்த வேலை இல்லாமல் அரச கொடுப்பனவுகளையும் அரச உதவிகளையும் வாழ்றவர்கள் வந்து தொடர்ந்து அப்படி வாழ்ந்தினுமே ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுத்துவார். ஏண்டா என்ன, அந்த பிள்ளைகளோட சேர்த்து இந்த பெற்றோரும் பிரெஞ்சு மண்ணை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கு. அத்துடன் மற்றது என்னென்றால் கிரிமினல்கள், அதாவது எட்ரோங்கே, அதாவது வெளிநாட்டு கிரிமினல்கள் வந்து உடனடியாக தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே எக்ஸ்புல்சிவ் பண்ணப்படுவார்கள் என்ற என்ன, உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும், அதாவது அவர்கள் 10 வருடங்கள் ஐரோப்பாவுக்கே வர முடியாத வகையில் தான் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும், அடுத்ததாக இந்த வெளிநாட்டு மக்களுக்கு இங்கே நிறைய உதவிகள் வழங்கப்படுகிறது என்றும், அதெல்லாம் படிப்படியாக எல்லாம் குறைக்கப்படும் என்றும், அதுகள் அந்த உதவி எல்லாத்தையும் வெளிநாட்டு மக்களுக்கு கொடுக்குற அந்த உதவி எல்லாத்தையும் குறைச்சி பிரெஞ்சு மக்களுக்கு, அதுவும் பிரெஞ்சு மக்கள் கஷ்டப்படுகிற பிரெஞ்சு மக்களுக்கு வந்து தாங்கள் வழங்குவோம் என்றும் சொல்லியிருக்கணும். அதோட மெத்ததை பார்த்தீங்கன்னா, அல்ஜீரியா நாட்டுக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் அல்ஜீரிய ஜனாதிபதி வந்த பொழுது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று போட்டது. அதாவது இமிகிரேஷன், அதாவது அங்கத்தை மக்கள் வந்து இங்கே ஓரளவு வேலை செய்யக்கூடிய மாதிரி. ஆனால் தாங்கள் வந்த பிறகு எந்த ஒரு அல்ஜீரிய பிரஜையும் வந்து பிரான்ஸில் வேலை செய்ய முடியாதபடி அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும், அத்துடன் மேரின் லூ பென் சொல்லியிருக்கிறார், தாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லேயே விசா இல்லாத அல்ஜீரியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறும்படி அதிகமாக இந்த அவர்களுடைய தேர்தல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லெஸ் அராப், அதாவது அரேபிய மக்களையும் ஆப்பிரிக்க மக்களையும் தான் அதிகமாக இலக்கு வைக்கிறார்கள். ஆனால் இப்போ எத்ரோங்கே என்று சொல்லும் பொழுது இப்போ அதுக்குள்ளே எங்களை மாதிரி ஆக்களை வந்து எல்லாம் விடுவாங்கள் என்று நான் சொல்ல வரையில்லை. அந்த 2 மக்களையும் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த மக்களுக்கு வந்து எல்லாரையும் வெளிநாட்டவர் என்று பார்க்கும் பொழுது எங்களை மாதிரி மக்களும் வந்து தப்புகள் செஞ்சிருந்தால் அவர்கள் சொல்லப்படுகிற இந்த கேட்டகரி இந்த வகைக்குள்ளே வந்தால் அவர்களும் பிடிச்சு ஏற்றப்படுவார்கள் என்று அவர்கள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள். அடுத்த விடயம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது எங்களுடைய சமூகத்துக்கு இந்த ரூக்ரூமோ ஃபேமிலியல் என்று சொல்லப்படுகிற, அதாவது குடும்பங்களுடன் ஒன்று சேர்தல். உதாரணமாக இங்கே இருந்து பையன் போய் ஸ்ரீலங்காவில் ஒரு கல்யாணத்தை கட்டிட்டு வந்தாருன்னா அவருடைய மனைவி 1-2 வருஷத்தில் வருகிறது. அதான் அந்த ரூக்ரூமோ ஃபேமிலியல். அல்லது ஒரு கணவன் வந்தால் பிறகு வந்து குடும்பத்தை கூப்பிடுறது. தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ரூக்ரூமோ ஃபேமிலியில் நிறுத்தப்படும். என்ன அர்த்தம், இனி வந்து குடும்பத்தை வந்து ஒரு எத்ரோங்கே, அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இல்லையா எத்ரோங்கே, ஒரு வெளிநாட்டவர் எந்த நாட்டவர் என்றாலும் சரி பிரான்ஸுக்கு கூப்பிட முடியாது. இதுதான் ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற சட்டமாக வரப்போது அதிகமான வெளிநாட்டவர்கள். அப்போ என்ன சொல்லணும்டா இந்த கட்சி ஜோர்தான் பார்தேல என்ன சொல்கிறாருண்டா, ஒரு வெளிநாட்டவர் வந்து வேலை செய்ய வருகிறார் என்றும், அவர் ஒரு கொஞ்ச காலத்தில் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிடும் பொழுது வர வர வந்து பிரெஞ்சு மக்கள் எதிர்காலத்தில் வந்து சிறுபான்மையாக வந்து விடுவார்களோ என்று தாங்கள் பயப்படுறார்களா. அதால் வந்து தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ரூக்ரூமோ ஃபேமிலிகள் இருக்காதென்று அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அடுத்ததாக இன்னும் ஒன்றும் பாபம், இப்போ ஒரு இதை கேளுங்கோ. Le fait d'obtenir un titre de séjour en Italie, en Suède ou en Allemagne ne devrait pas donner un droit à circuler dans tous les États de l'Union européenne. Dans le drame d'Annecy, dans l'attentat terroriste islamiste d'Annecy que nous avions connu, le type en question qui a été mis en cause et qui a été interpellé provenait d'un titre de séjour qu'il avait pu obtenir en Suède, ce qui lui avait donné un droit à circuler dans tous les pays de l'Union européenne. Votre Union européenne, madame, sans frontières, sans Monsieur protection, Bardella, qui prône l'accueil illimité, est un désastre. Monsieur Non seulement Bardella, elle ne fonctionne pas, mais elle crée les conditions d'une submersion migratoire sur le sol européen. இப்போ நீங்கள் இந்த பார்த்த வீடியோன்ற சுருக்கம் என்னென்னா, பார்தலா வந்து என்ன சொல்கிறார் என்றால், ஒரு வெளிநாட்டவர் வந்து இப்போ இத்தாலியிலேயோ ஜெர்மனிலேயோ ஸ்வீடன்லேயோ வந்து ஒரு தித்ருது சேஜூர், அதாவது கேத்து சேஜூர், அதாவது உங்களுக்கு வேலை செய்கிற எங்கட தமிழில் சொன்னால் நாங்கள் விசான்னு சொல்லுவோம். அவருக்கு விசா கொடுத்தால், அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவருக்கு அந்த விசாவை கொடுத்தால், தித்ருது சேஜூர் கொடுத்தால் அவர் அந்த நாட்டில் மட்டும்தான் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர் வந்து வேறு நாடுகளுக்கு, வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அவருக்கு போக அனுமதி அளிக்க மாட்டோம்னு சொல்கிறார். அதுக்குரிய காரணம் என்னென்றால், இப்போ ஒரு நபர், இப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்து இத்தாலியில் வந்து ஒரு அகதி அந்தஸ்துக்கான விசாவை பெற்றுக்கொண்டு ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் போய்
பிரச்சனை ஏற்படுத்துகிறார். அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறார். அண்மையில் வந்து வேறு ஒரு ஸ்வீடன் என்ற ஒரு நாட்டில் அகதியன்ஸ் பெற்ற ஒரு நபர் தான் பிரான்சில் ஒரு தீவிரவாத தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் என்றும், அதனால் இது குடியுரிமை பெறுற நபர்களை தவிர வேறு இப்படியான நபர்கள் வந்து எந்த நாட்டில் அகதியந்தஸ்து விசா பெறணுமோ அந்த நாட்டில் மட்டும்தான் இருக்க முடியும் என்றும், வேறு எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் போக முடியாது, தாங்கள் தடை செய்வோம் என்று சொல்கிறேன். சரி, இன்னும் ஒன்றையும் பார்ப்போம், இதை கேளுங்கோ. Je pense que je vous donne un exemple très simple sur l'immigration. 40% des vols de voitures sont le fait d'étrangers. 38% des cambriolages. 31% des vols violents sont le fait d'étrangers. Je ne dis pas de Français issus de l'immigration. Ce sont les chiffres du service statistique du ministère de l'Intérieur. 40% des infractions perpétrées dans les transports en commun sont le fait d'étrangers en provenance d'Afrique. Donc, ceux qui ne veulent plus faire le lien entre l'immigration et l'insécurité, je ne peux plus rien pour eux. Je dis une chose. D'abord, il faut sortir de cette mécanique du déni qui vise systématiquement. அப்போ இந்த வீடியோன்னு சுருக்கம் இதில் வந்து முதலாக சொல்கிறாரு என்றால் 40% வந்து பிரான்சில் நடக்கிற கார் திருட்டு, கார் களவு எடுக்கிறதுல வந்து 40% வெளிநாட்டுக்காரன் செய்கிறார்கள் என்றும், அப்போ அது தான் சொல்லி இல்லை என்றும் உள்துறை அமைச்சரனுடைய அறிக்கையின்படி தான் அதை சொல்கிறேன்னு சொல்கிறார். 40% கார் திருட்டு வெளிநாட்டாக்கள்லாம் செய்யணும். அடுத்ததை பார்ப்போம். 38% des cambriolages. 38% கம்ப்ரியோலாஷ் என்று சொல்ல களவு திருட்டு என்றால் என்ன, வீடை வந்து உடைக்கிறது, ஆக்கள்கிட்ட போய் களவு எடுக்கிறது, இது எல்லாம் 38% வந்து திருட்டு களவு வந்து வெளிநாட்டுக்காரரான் செய்கிறாங்களாம். 31% des vols violents sont le fait. 31% அதாவது vol வியலோன்னு சொன்னால் தாக்கி, அதாவது நபர்களை தாக்கி வெறுட்டி தாக்குதல் மேற்கொண்டு திருடுறது வந்து 31% என்று சொல்கிறேன். எல்லாம் வெளிநாட்டுக்காரர் தானே. Étrangers, je ne dis pas de Français issus de l'immigration. Ce sont les chiffres du service statistique du ministère de l'Intérieur. 40% des infractions perpétrées dans les transports en commun. 40% மேலே பொது போக்குவரத்துகளில் பிரச்சனை செய்கிறதும் இந்த வெளிநாட்டு நபர்கள். இப்படி கொஞ்சம் நிறைய சொல்லிக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு மிக சுருக்கமானதை சொல்லியிருக்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணினால் குடியுரிமை மற்றது விசா பறிக்கப்படும். அதாவது விவாகரத்து செய்தால் நீங்கள் திருமணம் செய்து அது மூலமாக நீங்கள் விசா பெற்று அது மூலமாக நீங்கள் குடியுரிமை பெற்றிருந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அதை அந்த திருமணத்திலிருந்து வெளியேறினால் விவாகரத்து பெற்றால் உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும். திருமணம் மூலமாக நீங்கள் விசா பெற்றிருந்தால் கேத்து சேஷூர் தித்திர சேஷூர் பெற்றிருந்தால் நீங்கள் விவாகரத்து பெற்றால் உங்களுடைய விசா பறிக்கப்படும் என்று சொல்லுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை கேளுங்க. Cette semaine, Marine Le Pen a déclaré qu'elle voulait interdire l'abattage rituel sans étourdissement préalable. Les internautes, eux, ont compris que concrètement, dans leur vie quotidienne, ça signifierait qu'il n'y aurait plus de viande halal ou cachère, parce que c'est la méthode qui est utilisée. Et donc, est-ce que vous confirmez plus de halal, plus de cachère si Marine Le Pen est élue présidente? Oui, au nom de la dignité animale, nous souhaitons imposer l'étourdissement préalable avant l'abattage. C'est vrai avec l'abattage qui sera fait sur le territoire national, mais c'est aussi vrai avec... சரி, அப்போ இதில் வந்து இவர் என்ன சுருக்கமாக சொல்லிக்கிறார் என்றால், இந்த இஸ்லாமிய மத ரீதியின்படி ஹலால், அதாவது பிரெஞ்சில் ஹலால் என்று சொல்கிறது, அஷ் உச்சரிக்கப்படாத முறையில் ஹலால், அந்த ஹலால் முறை வந்து பிரான்சில் தடை செய்யப்படும். அதாவது மத ரீதியில் மிருகங்கள் வெட்டப்படுதல் தடை செய்யப்படும் என்றும், ஹலால் என்ற அந்த உணவு முறை இங்கு தாங்கள் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு முற்றிலுமாக தடை செய்யப்படும் என்று சொல்லுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா HLM, அதாவது அபிதேசிய லோஜ்மோ மோதரே, அதை வந்து இப்போ எங்களுடைய இங்கிலீஷில் சொல்லுவீங்க HLM வீடுகள், இதுகள் வந்து வெளிநாட்டவர்களுக்கு கிடைக்காதுன்றும். அதாவது அவர் சொல்கிறார் HLM வந்து அதாவது வசதி குறைந்தவர்களுக்கான அரசாங்கத்தால் வழங்கப்படும் வீட்டு வசதி வந்து அது பிரெஞ்சு குடிமக்களுக்கு மட்டுமே என்றும், அதாவது ஒரு வேலை செய்ய வார ஒரு வெளிநாட்டவர்களுக்கு தாங்கள் அதை கொடுக்க மாட்டோம். பிரெஞ்சு குடியுரிமை நேஷனாலிட்டி ஃப்ரான்சைஸுக்கு மட்டும், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோருக்கு மட்டும்தான் அது வழங்கப்படும் என்றும், ஏனைய வெளிநாட்டவர்களுக்கு வந்து அந்த HLM வசதி தாங்கள் வழங்க மாட்டோம் என்றும் சொல்லுறார். இது வந்து இப்போ இவே சொல்லும், ஆனால் இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முதலே அந்த செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஏற்கனவே அது நடைமுறையில் ஆரம்பிக்கப்பட்டுடுது. இந்த HLM வீட்டுக்கெல்லாம் யார் தகுதியான ஆக்கள் தகுதி இல்லாத ஆக்கள் எல்லாம் என்று செக் பண்ணி அதில் வசதி வாய்ப்போடு உள்ளவர்கள் HLM வீட்டில் இருந்தால் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் அது வந்து வெளிநாட்டவர்களும் சரி எல்லாரும் வச்சிருக்கலாம் என்று இப்போ சட்டம் இருக்குது. ஆனால் இவர்கள் வந்த பிறகு வெளிநாட்டவர்கள் என்றால் யார் என்றால் நேஷனாலிட்டி இல்லாதவர்கள் எல்லாம் வெளிநாட்டு மக்கள், அவர்களுக்கு தாங்கள் HLM வீடு கொடுக்க மாட்டோம் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். இதே முறைக்காக கேளுங்க. Je pourrais comme le dire. Dans les années 30, il y avait 6% d'étrangers. Aujourd'hui, mais 6% d'étrangers. Aujourd'hui, il y en a 7,1%. Voilà. Donc, il n'y a pas, je veux dire aux Français, quand bien même les étrangers seraient par nature mauvais, ce que je ne crois absolument pas. D'abord, il n'y a pas ce grand remplacement. la comédie, je vous attendais.
Soyez pas insultant une nouvelle fois. Je suis pas insultant, vous êtes condescendant, monsieur Bardella. இப்போ நீங்கள் இந்த பார்த்த வீடியோ வந்து தற்சமயம் பிரான்சினுடைய உள்துறை அமைச்சருக்கும் ஜோர்தான் பார்தல்லாவுக்கு நடந்த ஒரு விவாதம். அதில் உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார், ஏனென்றா இவர்கள் வந்து இமிகிரேஷன், அதாவது வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவானவர்கள் இப்பத்தே அரசாங்கம். அப்போ இந்த அமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால் 1930ஆம் ஆண்டுகளில் வெறும் 6% வெளிநாட்டினவர்களால் பிரான்சில் இருந்தவர்கள் என்றும், இப்போ 1930களில் இப்போ இந்த வருடம் அதாவது தற்சமய காலப்பகுதியில் 7.1% வெளிநாட்டு மக்கள்லாம் இருக்கணும் என்றும் தற்சமய உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார். அதுக்கு ஜோர்தான் பார்தல்லா சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது கொமெடியாக இருக்கிறது என்றா என்ன நக்கல் பண்ணுறேன். அது அமைச்சருக்கு கோபம் பெறுது. அப்படி அங்கால மிச்ச வீடியோ பிறகு நீங்களையும் பார்க்கலாம். அதோட நான் நிப்பாட்டிட்டேன். அப்போ என்ன சொல்கிறாருண்டா 7.1% இல்லை என்றும் அதை விட கூட வெளிநாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர் சொல்ல வர்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே முருகா கேளுங்க. Nous n'avons pas besoin de l'Algérie. En préambule, nous allons supprimer l'intégralité des visas. Plus aucun Algérien, y compris ceux qui sont au pouvoir, ne pourra devenir propriétaire d'un bien en France. Et les Algériens ne pourront plus renvoyer d'argent en Algérie. Et voilà, c'est comme ça que ça va se passer. Et ça se passera comme ça tant que vous ne reprendrez pas vos nationaux. அப்போ இதில் இந்த கட்சி தலைவி மரீன் லூ பென் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அல்ஜீரியாக்கள் அப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி, இப்போ முன்னுக்கு சொன்ன மாதிரி அவர்களுடைய விசா வந்து ரத்து செய்யப்படும் என்றும், அவர்கள் இங்கே வேண்டாம் என்றும், அடுத்ததாக அவர்கள் அல்ஜீரிய பிரஜைகள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே ஒரு சொத்தை கூட வாங்க முடியாது என்றும், அத்துடன் இங்கிருந்து பிரான்சில் இருந்து அல்ஜீரியாவுக்கு வந்து பணமும் அனுப்ப முடியாது. அது இப்போவே கொஞ்சம் நடைமுறையில் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். தாங்கள் வந்தால் அது முற்றிலும் நடைபெறாதுன்னு சொல்லிக்கிறேன். என்னவோ தெரியல, அதிகமாக அராப் மக்கள்லையும் ஆப்பிரிக்கா மக்கள்லையும் தான் அதிகமாக நான் சொன்ன மாதிரி நிறைய தடைகளை இவர்கள் கொண்டு வர போகிறார்கள். அது ஏன் என்ன மாதிரி இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது ஒரு கொஞ்சம் தானே. இதே மாதிரி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைய விஷயங்கள் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் எந்த விட்டு கொடுப்பும் இல்லாமல் தாங்கள் செய்வோம் என்றும், அதை விட இரட்டை பிரஜா உரிமையை பற்றி கழிச்சிருக்கிறார்கள், 5 தலைமுறை பிரெஞ்சு குடியுரிமையை பற்றி கழிச்சிருக்கிறார்கள். அல்லாட்டி தாங்கள் அதை குடியுரிமையை கூட ரத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பிரெஞ்சு ஊடகங்களில் நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் அது வடிவாக இன்னும் ஊர்ஜிதப்படுத்தாதபடியே நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. அப்போ நேரம் காணாது இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து ஒரு சிறிய பகுதியை தான் நான் உங்களுக்கு ஆதாரங்களுடன் காட்டியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். சும்மா கேள்விப்பட்டனான் அப்படி இப்படின்னு சொல்லாமல் ஆதாரத்தோடு காட்டியிருக்கிறேன். அப்போ ஒஃபிஷியலாக சொன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நடக்கும். இதை விட இன்னும் நிறைய ஆதாரத்தோடு இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு வீடியோவில் மட்டும் இவ்வளோ சொல்ல முடியாது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் விடுவேன். கண்டிப்பாக என்னுடைய கிஷோர் டிவி என்ற சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோக்கள் தேர்தல் சம்பந்தமாக, பிரான்சினுடைய அரசியல் சம்பந்தமாக அவ்வப்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்கிற நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் குடியுரிமை பெறாத மக்கள் இருக்கிறீங்க. இது உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை. நாளைக்கு திடீரென்று என்ன நடக்கும் ஏதென்று தெரியாது. அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கிஷோர் டிவி சேனலோட இணைஞ்சிருங்கோ. மற்றது இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்களோ அப்போ எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. வேறு நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு தருகிறார்கள், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறாங்கன்ட்டு நான் நேரப்பற்றாக்குறைக்கு மத்தியிலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் செய்து தற்சமய தகவல்கள் முழு ஆதாரங்களுடன் ஒஃபிஷியல் ரீதியாக நான் உங்களுக்கு தருவேன் என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும் என்று நம்புகிறேன். நேரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அத்துடன் பிரெஞ்சு மொழி படிக்க வேண்டிய ஆக்கள் வந்து சூமூடாக நான் பிரெஞ்சு மொழி சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய மெயில் அட்ரஸ் தந்திருக்கிறேன், இதில் கீழே இருக்குது. மெயில் அட்ரஸ் மூலமாக என்னை தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.